இது வந்து நான் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டிஐஒய் vlog. நான் இன்றைக்கி இந்த டின்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு டிஐஒய் செய்ய போகிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண டூனா டின்ஸ். இந்த டின்ஸை வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே வரல. ஏன்னா இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாஷ் பண்ணி நான் சன் ட்ரை பண்ணி எடுத்துக்கொண்டு வந்தேன். இதை வச்சு என்ன சரி ஒரு டிஐஒய் செய்யணும்னு சொல்லி நான் நினச்சே வச்சுருந்தேன். அதனால தான் நான் இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி வீட்ல இருக்கிற கலர்ஸ் அண்ட் டேப் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். எனக்கிட்ட இருந்துச்சு இந்த மஸ்டர்ட் கலர் தான். ஸோ நான் இந்த கலரை வச்சு இந்த டின்னை வந்து பெயிண்ட் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். நான் பின்ட்ரெஸ்ட்லேயும் நிறைய ஐடியாஸ் தேடி பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளோ பெருசாக எதுவுமே பிடிக்கல. என்னோட ஓன் ஐடியாஸே அதுக்கு விட பெட்டராக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்னோட ஓன் ஐடியாவே தான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இதை டேப்பை வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். எங்கனைக்கு எங்களுக்கு கலர் பண்ண தேவையில்லையோ அந்த இடத்துக்கு மட்டும். இதில் நான் இப்படி 3 லைன்ஸுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 லைன்ஸுமே கலர் வரத்துக்கு. இது நாங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ நான் நினச்சேன் இந்த டின்னுக்கு வந்து பெயிண்ட் பண்ணால் அது வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் லேயர் கலர் பண்ணி பார்த்தேன். அப்பயும் ஒரு பெரிய கவரேஜ் ஒன்றுன்னா இக்கல்ல. அப்போவே எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒர்க் ஆகுமான்னு. அப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரீட் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து யூஸ் பண்ணலும்னு தான் போட்டிருந்துச்சு. அப்படி இருந்தும் அந்த பெயிண்ட் வந்து எனக்கு லைட்டாக அதில் வந்து ட்ரை ஆகுது இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டில் நான் அதை ஒன்றும் கணக்கெடுக்காமல் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணினேன். எல்லா டின்ஸையுமே அந்த மாதிரி நான் வந்து டேப் பேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணினேன். ஸோ இப்படி 2 டேப் வந்து ஒன்றுக்கு ஒட்டுறதால நடுவில் இருக்கிற லைன் எடுக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டி மேலே லைன்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நீட்டாக வரும். அதனால தான் இந்த டின்னை வந்து நான் வந்து லைன்ஸ் மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டின்னை வந்து நான் அப்படியே ப்ளேனாகவே விட்டுட்டேன். ஃபுல்லாகவே கலர் பண்ணுவோம்னு சொல்லி. எல்லோ கலர் கலர் பண்ணி முடிஞ்ச பிறகு நான் இந்த சில்வர் கலர் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. அதையும் கொண்டு கலர் பண்ணி பார்த்தேன். எல்லோ கலராலும் 2 கோட்ஸ் 3 கோட்ஸ் அடித்த பிறகு அதில் ஒரு கவரேஜ் ஒன்று வந்துச்சு. பட் இந்த சில்வர் கலரில் மட்டும் கவரேஜே வரல. அது ட்ரை ஆக அப்படியே அது வந்து ஒரு பக்கத்துக்கு பெயிண்ட் வந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சில்வர் கலர் அண்ட் எல்லோ கலரும் 2ம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த டின்னுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணினேன். இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் நல்ல டிஃபரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டில் பெயிண்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் உண்டு. ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் நான் எடுத்து பார்க்கக்குள்ள பெயிண்ட் வந்து ட்ரை ஆகிக்கல. சரியான டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் வந்து என் மம்மா வந்து யூஸ் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஒரு வேளை இது ட்ரை ஆகும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. நான் வந்து 2 லைன் கலர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே செக் பண்ணக்குள்ள ஃபுல்லாகவே ட்ரை ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே பிளாக்கும் நல்லா கிளாஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு விட இந்த கலர் நல்லா இருக்கும்ட்டு நான் வந்து பிளாக்லேயே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ராயிங், பெயிண்டிங் இது தான் என் ஹாபி. ஸோ நான் எப்போல்லாம் ஃப்ரீ ஆகிக்கிறேனோ நிறைய ட்ரா பண்ணுவேன். எனக்குமே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிக்கும். யூஷுவலாகவே ஒரு பெரிய டிஐஒய் எடுத்தால் ஒரு வேலை சில நேரத்துக்கு அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிப்படும். சில நேரத்துக்கு அது வந்து ஹாஃப் போகும்போதே அது வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த டிஐஒயை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் டிஐஒய் இல்லாட்டி நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு நான் போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணியே வச்சுருந்தேன். அதனாலவே நிறைய ப்ரொடக்டிவாக இந்த டிஐஒயில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணினேன். எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து சரி வராட்டியும் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை பற்றி யோசிக்காமலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு சரி வரலைன்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டா இன்னொருக்கா அதை வந்து செய்யலாம். நான் ஃபைனலாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்ட டின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. நான் பெயிண்ட் பண்ணும்போது இந்த எல்லா டின்ஸ்லேயும் 2 ஹோல் போட்டுக்கொண்டேன். ஏன்னா இதில் நான் பிளான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதையும் நான் கொஞ்சம் சன் ட்ரை ஆகிறதுக்கு வச்சேன். ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி ட்ரை ஆகினோடனே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது தான் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் பார்ட் இந்த டேப் எல்லாம் கலட்டுறே. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் வந்து அது வந்து அவ்வளோ நீட்டாக வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே ட்ரஸ்ட் த ப்ரொசஸ். ஸோ நாங்கள் இன்னும் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த நீட்னஸ் வந்து கரெக்டாக வந்துடும். கம்ப்ளீட்டாக எல்லா டின்ஸில் இருக்கிற டேப்பையுமே ரிமூவ் பண்ணின போகிறோம். இப்படி தான் எல்லா டின்ஸுமே இருந்துச்சு.
எனக்குமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் க்ளூ யூஸ் பண்ணாம இந்த டபுள் டேப் யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டால இத ஃபுல்லா வந்து அ சுத்தி டேப் பண்ணிக்க போறேன். இதுதான் அந்த த்ரெட். இது வந்து கடையில பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்குது. இது ஒரு ரோல் மாதிரி வரும். ரோலா தான் இருந்துச்சு. என்ட கேட்ஸ் எல்லாரும் எடுத்து விளையாடி அது வந்து ரோல்லேருந்து கலண்டிக்குது. இப்ப நான் எம்ப்டியா பெயிண்ட் பண்ணாம வச்சிருந்த ஃபுல் ஸ்பேஸுக்குமே நான் இந்த த்ரெட்டால வந்து அப்படியே சுத்தி கொண்டேன். ஒவ்வொரு டின்னையும் இந்த மாதிரி ரேப் பண்ணி ஃபினிஷ் பண்ண போறோம். அதோட ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. அத மாதிரி நான் வந்து மத்த எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ரேப் பண்ணி கொண்டேன். அந்த த்ரெட்டாலே. ஃபைனல் லுக் ஆஃப் த டின்ஸ். இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற யாருமே டின்னுன்னு சொல்லி கெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது அப்படியே சேஞ்ச் ஆவின மாதிரி தான் எனக்கு விளங்குச்சு. நான் இந்த டின்ஸ்ல வந்து பிளான்ட் பண்ண போறேன். என்ன பிளான்ட் பண்றேன்னு யோசிக்கக்குள்ள தான் மணி பிளான்ட் ஞாபகம் வந்துச்சு. யூசுவலாவே மணி பிளான்ட் எங்க வச்சாலும் நல்ல பசந்தா வளரும். கேக்டஸ் க்ரோ பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். பட் அத மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு விட மணி பிளான்ட் வந்து ஈஸி. குயிக்காவும் க்ரோ ஆவிடும். இந்த ஹோம் டெக்கோக்கெல்லாம் இந்த மணி பிளான்ட் வந்து ஐடியலான ஒரு பிளான்ட். பசுந்தாயிக்கும். அது இருக்கிற கலர் காம்பினேஷன் அண்ட் எவ்ரிதிங். டின்ஸ்ட பெயிண்டிங் ஒர்க் டன். இப்போ பிளான் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. ஸோ நான் எல்லா டின்ஸுக்குமே சாயில் போட்டு டின்னை ஃபில் பண்ணி பிளான் பண்ணுற ஒர்க் தான் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் மணி பிளான்ட்டை பிளான் பண்ணிக்கிறோம். ரோட்டில் ஓவர் க்ரோ ஆகின மணி பிளான்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்து தான் இதெல்லாம் வெட்டி கொண்டு வந்தேன். நான் ஒரு டின்னில் ஒரு 2, 3 பிளான் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து அப்போ நல்லா க்ரோ ஆகக்குள்ள இன்னும் புஷ்ஷாக பசுந்தாயிக்கும். அதனால் நான் அதில் நிறையவே பிளான் பண்ணி கொண்டேன். ஒண்டொண்டா பிளான் பண்ண இந்த டின்ஸுக்கெல்லாம் ஒரு புது லைஃப் குடுத்த மாதிரியே இருந்துச்சு. நல்ல நேரம் தூக்கி போடாதே! இதில வந்து ஒரு நல்ல யூஸ் எடுக்க இயலும்னு சொல்லி நான் வந்து ரியலைஸ் பண்ணினேன். நெறைய டைம் இந்த டூனா டின்ஸ வாங்கினா, இத வந்து யூஸ் பண்ணிட்டு நாங்க அப்படியே வீசிடுவோம். ஒவ்வொரு தடக்க வீசக்கொள்ளையும் இத கலெக்ட் பண்ணி வச்சா என்ன சரி செய்ய இயலும்னு நெனைக்கும். பட் ஒரு நாளும் கலெக்ட் பண்ணி வச்சதில்ல. பட் இந்த தடக்கா கலெக்ட் பண்ணி வச்சது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிளான்டிங் டன். நல்லா வாட்டர் போட்டு இத வந்து நாங்க அப்படியே இங்கனக்கே வச்சுட்டு போய்த்துடுவோம். இப்ப இதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அசெம்பிள் பண்றதுக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். யூசுவலாவே மொதல்லாம் ஒரு டிஐஒய் செஞ்சா, அது எங்க சரி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு வச்சுடுவோம். அங்கன கீக்கிறத எடுத்து வேற எங்க சரி வச்சுடுவோம். இப்படித்தான் எப்பயுமே ஒரு டிஐஒய் செஞ்சா போவும். ஸோ இந்த தடக்கா இல்ல, ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து இதுக்கே ரெடி பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். இத வந்து வால்ல ஹேங் பண்ணணும்ன்றது தான் என் ஐடியா. நார்மலா வால்ல ஹேங் பண்ணுறதுக்கு நிறைய பாட்ஸ் இருக்குது. பட் இது வந்து நான் டிஐஒய் பண்ணி அண்ட் இத வந்து டின்ல செஞ்சனால, எனக்கு இத வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐடியா ஒண்ணும் வரல. சும்மா ஒரு இடத்துல தூக்கி வைக்கிறதுக்கும் மனசு வரல. நான் கஷ்டப்பட்டு டிஐஒய் பண்ணினதுக்கு, இதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும். அதையும் நாங்களே டிஐஒய் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணினேன். இப்ப அதையும் செய்வோம். நான் இந்த ஃப்ரேமை செய்கிறேன்டா பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து தான். பிகாஸ் எனக்கு ஒரு ஐடியா ஒண்டு ஈக்கல்ல. இத எப்படி ஹேங் பண்ணுறேன்ட்டு. ஸோ நான் அத தேடி பார்க்கக்குள்ள எனக்கு இந்த ஐடியா வந்து கிளிக் ஆவிச்சு. நார்மலா நாங்க யூஸ் பண்ற கார்ட்போர்ட வந்து இப்படி ஸ்கொயரா கட் பண்ணி, அது உள்ளுக்கு இன்னொரு ஸ்கொயர் கட் பண்ணி, அத நான் வந்து வேறையா எடுத்து வச்சுக்கொண்டேன். எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. பட் இத கட் பண்றது தான் சரியான கஷ்டமான வேலையா இருந்துச்சு. நான் இன்னைக்கு யூஸ் பண்ற இந்த அட்லஸ் க்ளூ. அண்ட் எங்களுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ண பாக்ஸஸும் தேவை. எனக்கு ஒரு திக்கான ஃப்ரேம் வேணும். ஸோ நான் எதிர்பார்க்குற மாரி திக்கா செய்கிறதுக்குன்னா, நிறைய கார்ட்போர்ட் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால நான் வந்து கார்ட்போர்டு இந்த மாரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி, அத வந்து ஒரு 2 லேயர்ஸ் மேலால பேஸ்ட் பண்ணி, அதுக்கு மேல இன்னொரு செட் கார்ட்போர்ட் வந்து வச்சேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஒன்று மாரி அப்படியே ஃபுல்லாவே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொண்டேன்.
ஒவ்வொருத்தருக்கா பேஸ்ட் பண்ணக்கொள்ளும் இது வந்து லெவல் ஆகிக்குதான்னு மட்டும் நான் வந்து செக் பண்ணிக்கொண்டே தான் பேஸ்ட் பண்ணினேன். சம்டைம்ஸ் கொன்ன மங்கல் ஆவினாலும் எங்களோட ஃப்ரேம் வந்து ஃபுல்லாகவே அப்செட் ஆகிடும். நான் இந்த மாதிரி 2 செட் செஞ்சேன். இதே மாதிரி இதே க்ளூவை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணினேன். இன்றைக்கி நான் செஞ்ச ஃப்ரேம் ஃபைனலி இப்படி தான் வந்துச்சு. எனக்குமே இதை பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு மாதிரியே இது வந்து நிறைய யூஸும் மிகுது. என்னோடய ஃப்ரேம் ஒர்க் டன். நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு எங்களுக்கு வந்து டிஷ்யூ வேணும். அதை நாங்கள் ஒரு கப்பில் சோக் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு கப்பில் வாட்டர் எடுத்து டிஷ்யூவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதை வந்து சோக் பண்ணிக்கிடுவோம். நார்மலாகவே இந்த ஃப்ரேமை வந்து பெயிண்ட் பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் நான் அப்படி தான் செய்ய நினச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் என்ன சார் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒன்று மேலால் வரதுக்கு மாதிரி செஞ்சேன். டிஷ்யூ பேப்பரை வந்து வாட்டருக்கு ஆட் பண்ணக்குள்ளே சின்ன சின்னதாக அதை வந்து கட் பண்ணி இல்லாட்டியோ கையால் பிச்சே போடுங்க. ஃபுல் பேப்பரையும் போட்டிங்கன்னா அதை வந்து சின்ன சின்னதாக பிக்கிறதே இன்னொரு வேலை. எல்லா டிஷ்யூஸையும் கட் பண்ணி போட்டு கொண்டு போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ண விடுங்க. நான் சோக் பண்ணி வச்சுருந்த டிஷ்யூஸ் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நல்லாவே இதை கப்பில் இருக்கிற டிஷ்யூஸை வெளியே எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அண்ட் நாங்கள் இந்த ஒயிட் போர்டையும் யூஸ் பண்ணுவோம். நான் காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு. இப்போ இதில் இருக்கிற சைட்ஸ் எல்லாம் கலர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னால நான் வந்து இதுக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் நியூஸ் பேப்பர் தான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்த டிஐவைலேயுமே இப்படி தான் பேஸ்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்வோம்னு பார்த்தாலும் இந்த ஸ்கிப் பண்ணேல. ஏன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணினா நல்ல ஃபினிஷிங் வராது. அதனால் நான் எப்படியுமே இதை ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட் பண்ணி கூட தான் வேணும். இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு கொடுங்க. ட்ரை ஆகாமல் இதுக்கு மேலே எதுவுமே பேஸ்ட் பண்ண வேணாம். நாங்கள் ஆல்ரெடி டிஷ்யூ சோக் பண்ணி வச்சுருந்தோம். இதில் வந்து எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணோன்னே இவ்வளோ தான் டிஷ்யூ இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு அந்த கப்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதை ஃப்ரேமுக்கு வைக்கிறதுக்கு போதே எங்களுக்கு வேணும்னா இதுக்கு இன்றைக்கே பிளாக் பெயிண்ட் இன்னும் ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிடலும். சின்ன சின்ன பேட்சஸாக நாங்கள் சோக் பண்ணி வச்சுருந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து அதுக்கு கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்மோட இந்த டிஷ்யூவை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த டிஷ்யூ பேப்பர்ஸை இந்த போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணக்குள்ளே கிட்டையாகி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்பேஸ் வராமிக்கிற மாதிரிக்கு. அண்ட் ஃபைனலி டன். எங்களோட ஒர்க் ஃபினிஷ்ட். இப்படி தான் இந்த ஃப்ரேம்ஸ் இஸ் லுக்கிங் லைக். இதையும் நான் வந்து சன் ட்ரை பண்ணிக்கிறேன். இல்லாட்டி சில நேரத்துக்கு அப்படியே அது வந்து நல்லா சோக் ஆகிடும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல கிளைமேட். மார்னிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. நாங்கள் டிஷ்யூவை வந்து சோக் பண்ணி அதுக்கப்புறம் கம் பூசி ஆட் பண்ணுறனால கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அண்ட் என் ஃப்ரெண்டு ஃப்ரேம்ஸுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணுறது சேம் பெயிண்ட் தான். நான் வந்து டின்ஸை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே பெயிண்ட்டை தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் தினை மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணினேன். சப்போஸ் நீங்கள் யார் சரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே சோக் பண்ணி எடுப்பீங்க டிஷ்யூஸ் அதிலே வந்து கம்மோடு சேர்த்து பெயிண்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணினா வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வேலை வந்து டபுள் த ஒர்க்காக இருந்துச்சு. இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டமாக போயிட்டுருச்சு. பிகாஸ் இது ஆல்ரெடி நான் வந்து டெக்ஸ்டர்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து ஈவனாக இல்லை. அதனால தான் ஆஃப்டர் அ பிக் ஸ்ட்ரகிள் நான் வந்து இப்படி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி கொண்டேன். ஆனாலும் அங்கனைக்கு இங்கேயே லைட்டாக ஒயிட் வந்து விளங்குது. பட் அது வந்து அவ்வளோ பெருசாக எங்களோட அவுட்புட்டுக்கு அவ்வளோ பெருசாக ஹார்ம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு அதை வந்து பெயிண்ட் பண்ண கஷ்டம். ஸோ 3வது எங்கே வந்துச்சுன்னு யோசிக்க வேணாம். நான் ஃபஸ்ட்டுக்கே இது வந்து சரி வருதான்னு பார்க்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணது தான் அது 3rd ஒன். எங்களோட 3 ஃப்ரேம்ஸும் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி செட் பண்ணுறேன்னு பார்ப்போம்.
மறக்காம அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணுங்க. That's all for today. Hope you guys enjoyed my DIY vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.